இவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டு பணிகள்னா வெறும் பேர் இல்லை, இது வெறும் அறிவிப்பு கிடையாது. இதற்காக நாம் ஒவ்வொரு முறையும் மக்களை போய் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இதற்காக மக்களிடத்தில் துண்டறிக்கைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். இதற்காக சுவர் விளம்பரங்களை எழுதி கொண்டே இருக்கிறோம். இந்த மாநாடுகள் நடக்கிற போதெல்லாம் விவாதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை திரட்டி போராடிக் கொண்டே இருக்கிறோம். பொருளாதார வலிமை பெற்ற யாரும் நம்மோடு இல்லை. தொழிலதிபர்களோ பெரு வணிகர்களோ ஒப்பந்ததாரர்களோ இந்த இயக்கத்தில் யாரும் இல்லை. அல்லது தொழிலதிபர்களோ வணிகர்களோ ஒப்பந்ததாரர்களோ நிலக்கிழார்களோ யாரும் இந்த இயக்கத்திற்கு பெரிதாக கொடையளிப்பதற்கு துணை இருப்பதற்கு தயாராகவும் இல்லை. அப்படி யாரும் கிடையாது. இந்த இயக்கம் வளரட்டும், வேலை செய்யுங்க என்று லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலோ எடுத்துக் கொடுப்பதற்கு இங்கு யாரும் கிடையாது. சமகாலத்தில் நம்மோடு களத்திற்கு வந்த எத்தனையோ பல இயக்கங்கள் காணாமலும் போயிருக்கின்றன, வலுவிழந்து நீர்த்தும் போயிருக்கின்றன. ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல், நம் சொந்த கைகளை ஊன்றி கரணம் போட்டு அந்தரத்திலே பந்தல் கட்டுவாயா என்பார்களே, அப்படி அந்தரத்திலே பந்தல் கட்டி இன்றைக்கு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் பரிணாமம் அடைந்திருக்கிறது. அதை பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அதிலும் இந்த இயக்கத்தின் கிளைகள் எங்கு வேண்டுமானாலும் பரப்பி தழைத்திருக்கலாம். ஆனால் இந்த இயக்கத்தின் ஆணிவேர் மதுரை மண்தான் என்பதை என்றென்றைக்கும் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மரத்தினுடைய அடிமரம் இங்கே தான் இருக்கு. கிளை ஆந்திராவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம். இந்த கிளை, இந்த மரத்தின் கிளை மகாராஷ்டிரா வரையில கூட நின்றுருக்குது. மகாராஷ்டிராவிலும் கிளை இருக்கு. கேரளாவில் மலையாளத்தில் எழுதுகிறார்கள் விளம்பரம், ஆந்திராவிலே தெலுங்கில் எழுதுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று, கர்நாடகாவிலே கன்னடத்தில் எழுதுகிறார்கள். ஆக இந்த இயக்கம் இன்றைக்கு எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது. யாருடைய ஒத்துழைப்பும், அதாவது ஆதரவும் இல்லாமல், தயவும் இல்லாமல் இந்த இயக்கம் எப்படி வளர்கிறது என்று சொன்னால், இந்த இயக்கத்தின் தேவை மக்களுக்கானதாக இருக்கிறது. மக்களுக்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு, அன்றாடம் காட்சிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த இயக்கம் மக்களுக்குரிய இயக்கமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்றாலும் கூட, இது உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த இயக்கம் முன்னெடுக்கிற போராட்டங்களும் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுகளும் தான் காரணம். அதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை. என்னதான் மக்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் கூட அது உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அப்படி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால், உயிரோடு இருக்க வேண்டுமானால், ரெண்டு விஷயங்கள் ஒரு இயக்கத்திற்கு தேவை. ஒன்று கொள்கை கோட்பாடு என்கிற உயிர்ப்பாற்றல், இன்னொன்று அதற்கான களமும் பணிகளும் போராட்டங்களும். வெறும் கொள்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் கோட்பாட்டை பேசிக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது.
அதற்கான களம் அமைப்பது, அந்த களத்தில் நின்று போராடுவது என்பதுதான் ஒரு இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான அடிப்படை தேவைகளுள் ஒன்று. இவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டு பணிகள்னா வெறும் பேர் இல்லை, இது வெறும் அறிவிப்பு கிடையாது. இதற்காக நாம் ஒவ்வொரு முறையும் மக்களை போய் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இதற்காக மக்களிடத்தில் துண்டறிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதற்காக சுவர் விளம்பரங்களை எழுதி கொண்டே இருக்கிறோம். இந்த மாநாடுகள் நடக்கிற போதெல்லாம் விவாதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை திரட்டி போராடிக் கொண்டே இருக்கிறோம். வெறும் தேர்தலுக்காக உருவான இயக்கம் இல்லை, மக்களின் தேவைக்காக உருவான இயக்கம். வெறும் பதவி அதிகாரம் என்கிற வேட்கையில் உருவான இயக்கம் இல்லை. இது மக்களின் பாதுகாப்புக்காக உருவான இயக்கம். இது பதவிக்கானதல்ல, பாதுகாப்புக்கானது. எப்படியெல்லாம் வேலை செய்தால் ஓட்டு வாங்க முடியும் என்று சிந்திக்காமல், எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்களை பாதுகாக்க முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் தொகுதி பங்கீடு செய்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இல்லை இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்கள் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம். ஆகவேதான் எத்தனை சுனாமிகள் அடித்தாலும் சேதப்படாமல் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சும்மா அந்த சமூக ஊடகங்களில் சில பேர் வேண்டுமென்றே இப்ப திருமாவளவன்கிட்டலாம் யாரும் இல்லை, யாரும் இல்லை, பதவி மட்டும் நோக்கம் என்று வந்தவர்கள் யாரும் இல்லை, மீண்டும் மீண்டும் சீட்டு வேண்டும் என்று எண்ணி வந்தவர்கள் யாரும் இல்லை, இன்னும் எவ்வளவு வாரலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள் யாரும் இல்லை. எப்போதும் நாங்கள் திருமாவளவனோடு தான் பயணிப்போம். எல்லா காலத்திலும் திருமாவளவனோடு தான் களத்தில் நிற்போம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் மாணவர்கள் என்கிற புரிதலோடு இருக்கிற ஒருவரும் அவர்கள் சொல்வது போல் வெளியேறியவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான். நான் இப்ப அண்மையில் வட மாவட்டங்களில் பேசினேன். மதுரைக்கு தெற்கே இருக்கிற தம்பிகள் நான் தேர்தல் காலத்திற்கு முன்பே இயக்கம் ஆரம்பித்த போது என்னோடு வந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆள் கூட இதுவரையிலும் திருமாவளவன் வேண்டாம் என்று பேசியதில்லை, சொன்னதில்லை. ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான் இன்னும் அந்த பிடிப்போடு, உறுதியோடு, அதே வீரியத்தோடு